ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி கால்ஸ் கொடுத்துங்கிறது டீட்டெயில் இது. 315 நம்ம கொடுத்துருந்தோம். 10 பாயிண்ட் எஸ்எல், 305 எஸ்எல், 315 பை நியர் கொடுத்துருந்தோம். அது பார்த்திங்கன்னா 379 வரைக்கும் போணுச்சு. நம்ம 350 எஸ்எல் மாடிஃபை பண்ணி 35 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 305 இதுக்கும் 10 பாயிண்ட் எஸ்எல் தான் வச்சுருந்தோம். ஆனால் இது பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை, அதனால் நம்ம 10 பாயிண்ட் வெளில வந்துட்டோம். ஆக்சுவலாக 325 என்ன போணுச்சு, நம்ம 10 பாயிண்ட் வெளில வந்துட்டோம். அதுக்கடுத்து ஒரு கால்ஸ் கொடுத்துருந்தோம். அதுவும் பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் கேன்சல் போட்டு இன்னொரு ட்ரேட் அதை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிதான் மார்க்கெட் அப்சைட் போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். டவுன் எப்போ எதிர்பார்க்கலாம்னா வெள்ளை ஜோன் போட்டிருந்தோம். 25,174 பிரேக் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் ஓப்பன் பார்த்திங்கன்னா கேப் அப், நல்ல கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஃபால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டாக மாறி இதில் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்சிலே முடிஞ்சிருச்சு. இதில் கூட ஒரு டவுன் இருந்துச்சு, ஒரு மூவ்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சு நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியில் அது கூட இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து அதுக்கும் எல்லா ஜோன் தான் போட்டிருந்தோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பெரிய புல்லிஸ் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் இறங்கினுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 51,300க்கும் கிட்டத்தட்ட 51,400 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சு. கரெக்டாக மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் தான் 2 மணி ரேஞ்சில் ஒரு மூவ்மெண்ட்ஸ், இந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு எந்த மாற்றமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மேலே போயிட்டு ஒரு டோஜி தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பெரிய மூவ்மெண்ட்ஸே இல்லை. இந்த கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்து அப்படியே ஃபுல்லாக வேலையே சைடு வயசுலேயே அரைச்சிட்றாங்க. இன்றைக்கி கேண்டிலை பொறுத்தளவுக்கு ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி செட்டப் தான் இப்போ இருக்குது. சரி, ஓகே, இது என்ன நடக்க வாய்ப்பு 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 25,333. அதுக்கடுத்து நம்ம ரவுண்ட் ஃபிகரில் போட்டிருக்கோம் 25,400, 25,500. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,206 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 25,166, அதுக்கடுத்து 117. அதுக்கடுத்து 25,000 போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் எல்லோ ஜோன் கொஞ்சம் பெருசாக தான் போடுறோம். ஆனால் எல்லோ ஜோனாக தான் போடுற மாதிரி இருக்குது. மார்க்கெட் அந்த மாதிரி சைட்வேஸில் இருக்கப்போ வேறு வழியில் அப்படி தான் போட்டாகணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் சைடு கிடையாது. இந்த எல்லோ ஜோன்லேருந்து அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிற வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தெரியுது. நாளைக்கு மார்க்கெட் சைடுவேஸ்க்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அதுக்கு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் டவுன் சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சைட்வேஸ் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட நிஃப்டி ஸ்டைலில் தான் போட்டிருக்காங்க. நேற்றோட கேண்டிலுக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. இருந்தாலும் இந்த கேண்டிலை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டிலோட செட்டப். சரி, ஓகே, இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை தான் 51,579. ஆனால் டே கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் 15 மினிட்ஸில் பார்த்தோம்னா அது தொடவே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 51,877, அதுக்கடுத்து 52,740. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,256, 51,166 அடுத்தடுத்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50,984, 50,728, அதுக்கடுத்து 50,392. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுலேயும் எல்லோ ஜோன் தான். இதுலேயும் பெருசாக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரியே தெரியல. ஆனால் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோ ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு. இதுவும் சைட்வேஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்.
ஆனால் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட் வந்து பெருசாக ஃபால் ஆகிற வாய்ப்பு இருக்க மாதிரி தெரில. அந்த 50,980லேயும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. 50,728லேயும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு தான் இருக்க மாதிரி தெரியுது. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு போனாலும் அவ்வளோ சீக்கிரம் பெருசாக ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.